வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னா அரசியலுக்கு இல்லாத ஒருத்தரை பத்தி பேசி இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு பிறகும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா வேற யாரு, வரேன்னு சொல்லி கடைசியில வராம போனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்தில் 2021 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, இப்ப டிவிகே உடைய முக்கியமான நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் வந்து மிரட்டினதுனாலதான் அரசியலுக்குள்ள வரலங்கிற கருத்தை சொல்லியிருந்தாரு. திமுக மிரட்டினதுனாலதான் வரலன்னு சொல்லியிருந்தாரு. சொன்ன உடனே இங்க வந்து அதிமுக பாஜக எல்லாரும் பொங்கி எழுந்தாங்க. வந்து அது எப்படி ரஜினிகாந்தை மிரட்ட முடியும், எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் தெரியுமா எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து யாரெல்லாம் ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு ரஜினிகாந்த். அதுல எடப்பாடி பழனிசாமி, நயனா நாகேந்திரன், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், அன்புமணி ராமதாசும் ஒரு பெரிய பட்டியல் போட்டு ரகுபதி எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இது உண்மைக்கு புறம்பான மாறான ஒரு கருத்து. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அறிக்கையில் வந்து நான் ஒரு டைம் எழுதியிருக்காரு அவரு. ஏதோ குரல் கொடுத்திருக்காரா, வாய்ஸ் கொடுக்குறாரா இந்த தேர்தல்? டைரக்டா கொடுக்குறாரு. காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கிறது. டாக்கா மாறி இருக்கு. ஆதவ அர்ஜுனா இதை சொல்லி வந்து ஒரு 6-7 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா நேத்து காலையில இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், அன்புமணி, வேலுமணின்ட்டு எல்லாருமே வந்தாங்க. இது என்ன பாயிண்ட் வரணுங்கிறதோட டெல்லியில இருந்து சிக்னல் வரணும்னு வெயிட் பண்ணாங்களாம். நேற்று என்டிஏ போவாங்கன்னு போன வாரம் ஃபுல்லா டாக்கு. இப்ப போகலைங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஆமா, ஓகே, பழைய ஃபைல்லாம் தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 6 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அறிக்கை விட்டே ஆகணும். நேற்று காலையில இருந்து அதாவது நிர்மல்குமார் நாங்க தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு தாவேகா. அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. இதை பத்தி டெல்லியில வட்டாரத்துல விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாராம், வருத்தப்பட்டு இருந்தாராம். எதுக்கு நம்மள சம்பந்தம் இல்லாம இதுல இழுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தத்துல டெல்லி தலைவர்கள் சில பேர்கிட்ட கூட சொல்லியிருந்தாராம். தலையை சுத்தி இருக்கும் அவருக்கு. ஆமா, அவங்க வந்து ஆனா ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, கிடப்புல போட்டிருக்காங்க. இப்ப கூட்டணி இல்லைன்னு இறங்கி அடிங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே ரகுபதி வேற பேசிட்டாரு ஆதரவா. ஸோ அந்த ரஜினி ஓட் பேங்க் 2-3% இருக்கு, அதெல்லாம் டிஎம்கேக்கு போயிடக்கூடாது, நமக்கு போகணும் அப்படிங்கிற கிரீன் சிக்னல் நமக்கு வரணும்னு டெல்லியில இருந்து வந்தோன்னு தான் அந்த அறிக்கை வந்திருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, அருமை நண்பர் அவர் வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவியோட வந்து நன்மதிப்பை பெற்றவர் தான் ரஜினிகாந்த், இப்படி அரசியல் நாகரிகம் மற்றும் பேசக்கூடாது அப்படின்லாம் அவரும் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. நயினார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த ஆன்மீகவாதியும் கூட. இந்த மாதிரி ஒரு கருத்து ஆதவ அர்ஜுனா சொல்றாருன்னா ஏன் வந்து கண்டிக்கவே இல்லை விஜய்? அப்ப ஆதரவு தெரிவிக்கிறாரா? நீங்க ஏன் 6 நாள் கழிச்சு வந்து கண்டிக்கிறீங்க அதை அப்படின்னு திரும்ப கேட்டா என்ன சொல்லுவாரு? அதுக்கு வந்து அடுத்த வாரம் பதில் சொல்லிட்டு போவார் அவரு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நேற்று சொன்ன மாதிரி ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் எல்லா என்டிஏ குரூப்ல இருக்கிறவங்களும் வந்து விஜய்க்கு எதிராக ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து கருத்து வந்து சொன்னாங்க. இது வந்து டாபிக்காக மாறிடுச்சு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, என்னென்ன அறிக்கை வரப்போகுது, என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் தரப்போறான்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தாவேக ஐடிவிங்களை என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஆளுமை அண்ணன் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த காலத்தில் அவர் நான் வரேன் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொன்னப்ப என்னெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அந்த வீடியோ வேற இப்போ ட்ரெண்ட் பண்றதுனால சோசியல் மீடியாவுக்குள்ள போனால் இந்த விவகாரம் மட்டும்தான் இருக்கு, பேசுறதுக்கான நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. உண்மைதான். நேற்று வந்து விஜய் இந்த தேனாம்பேட்டையில 7வது மாடியில ஆதவ அர்ஜுனா ஒரு ஐடி விங் செட் பண்ணிருக்காரு. அதுக்கு நேரடியா போயிருக்காரு விஜய். பனையூருக்கு வர வச்சிருக்கலாமே. இல்ல, ஏற்கனவே பல டைம் வந்து வர வச்சும் பார்த்துருக்காரு. இவரும் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. மாறு வேஷம்லாம் போட்டுட்டு கூட்டம் கூடிடும்ல, மாறு வேஷம் படத்திலே போட மாட்டாரு, தொப்பி எல்லாம் போட்டுட்டு அப்படியே கேஷுவலா போட்டுருந்தான், வேற கார்ல போறதுதான். ஓகே, இப்ப எல்லாரும் முன்னாடி தேர்தல் அறிவிச்சாச்சு, இனிமேலும் நம்ம அப்படிலாம் போனா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஐடி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னன்னாலும் சரி நம்ம தனிச்சுதான் வந்து போட்டிட போறோம், மும்பனா வேலை போறேங்க, கடைசியா ஒன்று சொல்லுவாப்புல, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நமக்கு அப்படின்ட்டு அங்கேயும் ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. ஓகே, அப்ப வந்து தனியா போட்டி போட போறோங்கிறத திரும்பியும் ஒரு தடவை விஜய் உறுதிப்படுத்தியிருக்காரு அவங்க நிர்வாகிகள் கிட்ட. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்டிஏ அதிமுக சார்பாக பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது. அதுல விழுப்புரத்துல CV சண்முகம் தலைமையில் நடந்தது. எதுக்காக ஆர்ப்பாட்டம்னா, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறதான் டாபிக். அதில் ஆரம்பிக்கிறப்ப 5000 பணம் கொடுத்தாங்க, 5000 அடுத்து வந்தோடனே 2000 பணம் கொடுப்பேன்னு சொல்றாரு. 2000 பணத்தை வச்சுட்டு ஊட்டி கொடைக்கானலாம் போக முடியுமா? மக்கள் வந்து ஏமாத்துறாரு மு.க. ஸ்டாலின். இது நம்ம கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு ஆட்சியிலேருந்து அகற்றுறதுக்கு. 2000 வாங்கி நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னா பேசினவர். கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாரு,
இப்போ முதலமைச்சர் சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல, அந்த வீடியோ பாருங்க. உங்க கனவை சொல்லுங்க, இவரு நிறைவேற்றுறோம். ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவரு கனவு நிறைவேற்றுறா. இவங்க கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான், இவரு கனவு நிறைவேற்றுவாரா? ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ ஒரு சிட்டிங் எம்பியா இருக்காரு, அது ராஜ்யசபால இருக்காரு. ராஜ்யசபாங்கிறது அறிவு சார்ந்து இருக்கிறவங்க நாடாளுமன்றம்லாம் சொல்லுவாங்க. அறிவு சார்ந்த அவர் பேசுறாப்புல ரொம்ப ரொம்ப கொச்சையா, அருவருக்கத்தக்க வகையில, ரொம்ப ஒரு கேவலமான, கண்டிக்கத்தக்க, என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ஸ்பீச்சை. அதுக்காக நிறைய பேர் சிரிக்கிறாங்க. என்ன தலைப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. முதல்ல கூட்டத்தில் வர பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல நமக்கு. இதுல என்னன்னா, அதுல நீங்க சொன்ன மாதிரி சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க அவ்வளவு பேர் அதை பேசி முடிச்சோன்னு அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப இன்னும் வருத்தமா இருக்குது. இதுல ஒரு பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் அங்க பேசியிருக்கணும். இவரே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி தான், இவராலேயே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு சி.வி. சண்முகம். இது கடுமையான கண்டனத்துக்குரியது தான் இந்த பேச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இந்த போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாரு. அவர் கடந்த 75 நாளில் 246 கொலைகள் நடந்திருக்கு, பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, இதெல்லாம் பேசினாரு. பேசி முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடங்கலையே, திமுக பக்கம் சில கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கியிருக்காங்களே, நீங்கள் தொடங்கலையேன்னு கேட்டோன்னா, விரைவில் நாங்கள் எல்லா தலைவர்களும் கலந்து ஆலோசித்து அதெல்லாம் தொகுதி பங்கீடுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எவ்வளவு விரைவில்ங்கிறது தெரியல. நயினார் சொல்றாரு, இன்னும் 15 நாள் இருக்குல்ல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு, அதுக்குள்ள நாங்கெல்லாம் பேசி முடிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. அசாம், கேரளாலாம் முடிச்சுட்டு இங்க வருவாங்க. இப்பதான் வெஸ்ட் பெங்கால வேட்பாளர் பேர்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது வருவாங்கன்னு தெரியுது. இதுக்கு நடுவில் KP முனுசாமி 2 முக்கியமான முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்களுடைய கருத்து சொந்த கருத்து, அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. யாருடைய கருத்து அப்படின்னா ஜெயக்குமாரோடைய கருத்தும் செல்லூர்ராஜு கருத்தும். ஏன்னா NDAல விஜய் ஜாயின் பண்ண போறாருங்கிற டாக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு செல்லூர்ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் ஜாயின் பண்ண போறாருன்னு தெரிஞ்சோடனே கண்கள்லாம் பிரகாசமாச்சு, ரொம்ப உற்சாகமான எல்லாம் சொல்லியிருந்தாரு அவரு. அதாவது நம்ம தனியா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு அப்ப நினைக்கிறாரா? விஜய் வந்தவொடனே பிரகாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லி இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல, தனியா நிக்க போறாருன்னொடனே இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிருபர்கள் KP முனுசாமி கிட்ட. அதிமுக முக்கியமான பொறுப்புல இருக்கவரு. அவங்க 2 பேரோட கருத்தெல்லாம் பொருட்படுத்தாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. பெருசுபடுத்த வேணாங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. ஜெயக்குமார் அதான் சொல்லியிருந்தாரு, விஜய் இங்க வந்தாருன்னா அவருக்கு கெய்னரா இருக்கும், இல்லைன்னா லூசரா இருக்கும், வரலன்னா அவருக்கு தான் நஷ்டங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ 2 பேரும் விஜய் வரணுங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசணும்னா அதை பொருட்படுத்தாதீங்கன்ட்டாரு KP முனுசாமி. அதே மாதிரி இந்த போராட்டம் அப்படிங்கிறது திருப்பூர்லயும் நடந்தது. அங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் தலைமையில நடந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அங்கன்னா, இப்போ அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வந்தோன்னா, ஏற்கனவே 27 அமாவாசைன்னு சொல்லியிருந்தாருல எடப்பாடி, இப்போ கடைசி அமாவாசை வந்துருச்சு. இந்த அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சிருவாரு. கணக்குல என்ன வீக்கா அப்பெல்லாம் ஜெயராமன்? 27 அமாவாசை எப்பயோ முடிஞ்சு போச்சுப்பா. அது முடிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த அமாவாசை முடிஞ்சோன்னு இந்த ஒரு அமாவாசை மட்டும் பொறுத்துக்குங்க, அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி தான்றாரு. இப்ப இந்த அமாவாசையும் முடியலன்னு வச்சுக்கோங்க, 2031 மாத்திருவாங்க அமாவாசையை. அவ்வளவுதான். அமாவாசை டு நாகராஜ சோழன் தான் ட்ரை பண்றாங்க, பட் முடியாம இருக்குது இப்போ வரையும். இப்போதான் சொல்லி முடிச்சோம் சி.வி. சண்முகம் இந்த மாதிரி கொச்சையா பேசியிருக்காருன்னு. நானும் வரேன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் நடத்தின அந்த போராட்டத்தில் சில விஷயங்களை பேசியிருக்காரு. திமுக காரங்க பெண்களுக்கு சேலை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நம்ம சொல்ல முடியாது, அதையும் வீடியோவே பார்த்துடலாம். ஹாட் பாக்ஸ் அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்திருக்காங்க. என்ன ஒரு கேவலம். ஆமா, கொச்சையா தான் பேசுவோங்கிற மாதிரி தான். ஏன்னா முன்னாள் அமைச்சருங்கிறாரு, ஆனா இப்படிதான் பேசியிருக்காரு. இதை நம்ம வீடியோவே போட்டு காமிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. நேற்றே அண்ணாமலைலாம் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் எஸ்பிலாம் திமுகவுக்கு ஆதரவானவங்களாக இருக்காங்க, மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் தேர்தல் ஆணையம் கரூர், ஈரோடு உள்ளிட்ட 4 மாவட்ட எஸ்பிக்களை மாற்றிருக்காங்க. இன்னும் சில லிஸ்ட்டு கூட இருக்கான், அதிகாரிகள் லிஸ்ட்டு. அதையும் தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையோட மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன, IAS ஆஃபீஸர் சொன்னாதான் மாற்றுவாங்க, ex-IPS ஆஃபீஸர் சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க. ஆமாம், அதான் நம்மளும் சொல்கிறோம். ex-IPS to IPSக்கு என்ன இருக்குது, சும்மா ஒரு கருத்தாக சொல்லியிருந்தார் அவர், அவ்வளோதான். Imperfect show on road, Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks, associate sponsor Poomer Shirts and Dhotis.
நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் வந்து திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு பல மாவட்டங்களுக்கும் போய் கள நிலவரத்தை ஆய்வு பண்ணி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோடைய வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட காஞ்சிபுரத்தோட இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்ம மீட் பண்ணி இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோக்கள் நேற்று வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு வீடன் வெப் டிவியில். காஞ்சிபுரத்தில் யார் ஜெயிப்பா, காஞ்சிபுரத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பேசிட்டு தான் அந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணி நம்ம வந்து பேசணும். முக்கியமாக நிறைய இன்சைட்டாக இருந்துச்சு எனக்கு. நமக்கு தெரிஞ்ச விழுப்புரத்தில் சில ஏரியாக்கள் தானே தெரியும். அது விழுப்புரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாக்கள் நிறையா இருந்ததுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ பிரச்சனைகளை பற்றியும் வந்து சொன்னாங்க. குறிப்பாக சிவி சண்முகம் பற்றியும் பொன்முடி ஓசி பொன்முடியை பற்றி நினைக்கிறாங்கிறத பற்றியெல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரும், பாருங்கள். அதோடைய பிளேலிஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு கமெண்டில் பின் பண்ணுறோம். தொடர்ந்து அந்த பிளேலிஸ்ட்டில் எலெக்ஷன் தொடர்பாக நம்ம கலா நிலவரம் தொடர்பாக அதில் வெளியாகிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆதரவு முக்கியம் எங்களுக்கு. இன்றைக்கி வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாக புண்ணியமூர்த்தி வேதாரண்யத்துலேருந்து நமக்கு வீடியோ அனுப்பிச்சுட்ருக்காரு. அதை கேட்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் சர்ச் அண்ட் தோர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை கடற்கரையில் தான் இருக்கோம். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரங்கள், மீனவர் பிரச்சனைகள்லாம் சேகரிச்சுட்டு அப்படியே வேதாரண்யம் பக்கம் வந்தோம். வேதாரண்யத்தில் என்ன சிச்சுவேஷன் இருக்குது, யாரை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற தகவலாம் கேட்டுட்டு அப்படியே உப்பள தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் பதிவு பண்ணியிருக்கோம். வேதாரண்யத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக உப்பளம் தான் வந்து வாழ்வாதாரமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து உப்பளத்தை நம்பி இருக்கிறாங்க. அதை விட்டு இந்த கடற்கரையை பார்க்கலான்னு வந்தோம். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கடற்கரை. இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் இலங்கை இருக்குது. ஆனால் இப்படியே ட்ராவல் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே பறவைகள் சரணாலயம் இங்கே இருக்குது. எக்கச்சக்கமான பறவைகள், விலங்குகள்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப 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 அழகான ஒரு இடம். பூம்புகார்லேருந்து வரக்கூடிய மீனவர்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப நாள் தங்கி மீன் பிடிப்பதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து திருவாரூருக்கு பயணப்பட இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கோம். கம்யூனிஸ்ட்னாலே போராட்டம் ஒரு புரட்சி மூட தான் இருப்பாங்க. இப்போ அந்த புரட்சி மூட அண்ணா அறிவாலயத்திலே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் அதிகமான தொகுதி வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் மட்டும் என்ன, எங்களுக்கும் வேணும்னு இருக்காங்க. ஏன்னா சீட்டே குறைக்கப்படாதான் டாக்கு இருக்குது இது வரைக்குமே. அதையும் தான் சொல்லிடுறாங்க கம்யூனிஸ்ட் கிட்ட. 6 இருந்து 5 வாங்கிக்கோங்கன்னு இருக்காங்க. ஏன்னா 6 நின்று நீங்கள் 2 தான் ஜெயிச்சிங்க, அதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி கம்மியாக வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கரார் காட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லியிருக்காரா அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகள்ட்ட எல்லாமே நீ நைட்டுக்குள்ளார பேசி நல்ல முடிவாக சொல்கிறோன்னு இருக்காங்களாம். அதனால அதிகமான சீட்டு 6 அல்லது 7 அல்லது 8 வாங்கிடுவோம் இருக்காரு அவரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 அல்லது 4 இருக்காங்க. இல்ல 2 இல்ல, நீங்க ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க போல திமுக. பட் நம்ம உண்மையிலே பார்க்கும்போது களத்தில் கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்கெல்லாம் தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. பட் வேலை பார்க்குற எங்களுக்கு சீட்டு இல்லை, காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் நாங்கள் வேலை பார்க்கணுமாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, திமுக தலைமை என்ன முடிவெடுக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து முழுமையாக திமுக ஆளா மாதிரி ஒரு உடன்பிறப்பா மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டே ஒரு நாளை மாற்றிட்டாப்புல, ஃபோட்டோவை மாற்றிட்டாப்புல, ஜெயலலிதா படமே இல்லை, ஃபுல்லாக ஸ்டாலின் கூட உதயநிதி படம் தான் இருக்கு. இல்லை, விமர்சனம் வந்தோன்னே இப்போ ஒரு படத்தை எடுத்து மாட்டியிருக்காராம். ஜெயலலிதாவோட இருக்க மாதிரி ஒரு படத்தையும் மாட்டி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு மாட்டியிருக்கதா சொல்றாங்க. அவருக்கு நெருக்கமானவங்க சேஃப்டி எதிர்பார்க்குறாரு. இல்ல, ரொம்ப அம்மா விசுவாசின்னு தான் வந்தோம். இப்போ ஓட்டெல்லாம் போய் கேட்கணும், போட்டோலாம் தூக்கிட்டோம்னா இன்னும் பிரச்சனையாகும்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிஎம், நான் வந்து சிஎம்மா இருந்திருக்கேன், ஆனால் நாங்களாம் அப்பாயிண்டட் சிஎம். நான் எடப்பாடி பழனிசாமிலாம் அப்பாயின்ட் பண்ண சிஎம் தான், ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு அப்படி சிஎம் ஆனவங்க கிடையாது. அதே மாதிரி கலைஞரோ புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ இப்போ இருக்கிற நம்ம தளபதி ஸ்டாலினோ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்போ இதுக்கு அதிமுக தரப்பில் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கலைஞர் வந்து 69 சிஎம் ஆகும்போது எம்ஜிஆர் இல்லைன்னா அவர் சிஎம்ஏ ஆயிருக்க முடியாது, அவர்கிட்ட கெஞ்சி தான் சிஎம் ஆனார், அவரும் அப்பாயிண்டட் சிஎம்மாக தான் வந்தார். அது மாதிரி எடப்பாடி வேணா வந்திருக்கலாம். இப்போ மக்கள் அடுத்த முறை அவரை தான் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு அதிமுக ஐடி விங் பதிலடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி, அவரும் அதிமுகல இருந்து வந்தவர் தான். அதிமுக காலத்து கேஸுக்கெல்லாம் இங்கே வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் சிறைக்கெல்லாம் போயிருந்தாரு. திமுக கேஸாக மாறிடுச்சு, அந்த வழக்கு போட்டதுனமோ திமுக தான். ஆமா, இப்போ திமுக அவரை வந்து தியாகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் டெல்லியில அந்த விசாரணை கரூர் துயர சம்பவத்தில் அவரும் வந்து ஒரு விட்னஸாக கூப்பிட்டுருக்கதா சொல்றாங்க. விஜய் ஒரு 3 தடவை விட்னஸாக கூப்பிட்டு விசாரிச்ச மாதிரி இவர் கரூர் எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அங்கே போய் இப்போ விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் அவருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. என்னையும் கூப்பிட்டாங்க, அங்கே நிறைய பேர் வந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, நான் மட்டுமா போனேன்னுலாம் கேள்வி கேட்டுட்டு தான் போயிருக்காரு. பார்ப்போம், நாளைக்கு தான் தெரியும் என்ன விசாரணை நடந்துச்சுன்னு. இன்னொரு பக்கம் புதுச்சேரி அரசியல் அங்கேயும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காராம் பிஜேபி மேலே. ஏன்னா 16 சீட்டு நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் நிற்கிறோம், மீதி 14 பிஜேபி வேற பாமக அவங்களுக்குலாம் கூட பிரித்து கொடுத்துக்கலான்னு ரங்கசாமி சொல்லியிருக்காரு. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லட்சிய ஜனநாயக கட்சி லாஜாக்கான்னு ஒரு கட்சி இருக்குது, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா லாட்டரி மார்ட்டினோட மகன் ஜோஸ் மார்ட்டின் தான் வந்து அதை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி. அவங்கள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும், அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா தான் நான் கூட்டணிக்கு ஒத்துக்குவேங்கிற மாதிரி இப்போ ரொம்ப கெடுபிடி காட்டுறாராம். இதில் மன்சுக் மாண்டவியா மத்திய அமைச்சர் கிளம்பி டெல்லியிலேருந்து இங்கே அவர் தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் பேசலான்னு வந்திருக்காரு இன்னைக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரங்கசாமி அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சிருக்காரு. வராதனால அப்செட் ஆகி மாண்வியா வந்து திரும்ப கிளம்பி இதுக்கே போயிட்டாரு, டெல்லிக்கே போயிட்டாரு. இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு முடிவை சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் கூட்டணியிலேருந்தே வெளியேறுவோம்னு ரங்கசாமி சொல்லியிருக்கதா தகவல். ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் நடக்க போது பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் அப்புறம் தான் வந்து நடக்க போகுது. ஆனால் காலங்காலமாக பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுக்க தான் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தாமரைலாம் பாண்டிச்சேரியில மலர்ந்துருச்சு, அக்கா இருந்த காலத்துல நாங்கள் மலர்த்திட்டோம், அதனால என்ன காங்கிரஸ் அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்களாம் அங்க இருக்கிற பிஜேபி. அக்கா ஆளுநராக தானே இருந்தாங்க, எல்லா ஆளுநர் வேலையா பார்த்தாங்க. நம்மதான் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, ஆர்என் ரவி மொத்த கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஆமா, இதுல என்னன்னா என்ஆர் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, தாவேக்கா இருக்கு, விஜயோட நம்ம நல்ல கான்டாக்ட்ல தானே இருக்கோம், அங்க போயிடலாம், அவர்கிட்ட போலாம், இவங்களை கழட்டி விட்டுட்டுன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா, அவருக்கு அந்த தான் ஐடியா. என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயம் இங்க முதலமைச்சர் நம்ம தான் இருக்க போறோம், நிச்சயம் விஜய் இங்க வர போறது கிடையாது, நிறைய சீட்டு நமக்கு வந்து கிடைக்கும், ஜெயிச்சதான் நினைக்கிறாரு, அவர் வேற கணக்கு போறாரு. அதனால மாநில அந்தஸ்தே வேணும்னு கேட்டுட்டு இருக்காப்ல ஒத்த கால. மாநில அந்தஸ்து இல்லாம அவர் ஒரு முதல்வர் மாதிரி இல்ல, ஒரு மேயர் அளவு கூட அவரால் செயல்பட முடியல. டெல்லியில இருந்து தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க புதுச்சேரிக்கு. ஸோ அதனால அதுல குறியா இருக்காரு ரங்கசாமி. வெஸ்ட் பெங்கால்லையும் ஏப்ரல் 23, அதற்கு பிறகு 2ஆம் கட்டம் 29 வந்து நடக்க போகுது. ஆனா வேட்பாளர் பட்டியல உடனடியாக அறிவிச்சிருக்கு பாஜக. 144 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க 294 தொகுதிக்கு. கிட்டத்தட்ட 50% மேலே அறிவிச்சிட்டாங்க அவங்க. அதுல வந்து முக்கியமான 2 தொகுதி, நந்திகிராம், பவானிபூர்ங்கிறது மம்தா பானர்ஜியோட ஒரு கோட்டை. அதுல யார் வந்து வேட்பாளராக நிப்பாட்டிருக்காங்கன்னா, பாஜக சார்பா சுவேந்து அதிகாரி. அவர் தான் இந்த மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவர், பாஜகவோட மாநில தலைவர், CMSS எதிர்கட்சி தலைவர். ஆமா, அது ஒரு முன்னாடி வந்து மம்தா பக்கத்துல தான் இருந்தாரு. போன தேர்தலுக்கு முன்னாடி அவரை பாஜக அந்த பக்கம் தட்டி தூக்கி, அப்போ என்ன பண்ணாங்க மம்தானா, அந்த நந்திகிராம் தொகுதியில் அவரோட தொகுதி சுவேந்து அதிகாரியோடது, மம்தா போய் அங்கே நான் உங்களை எதிர்த்து நிற்கிறேன்னு நின்று தோத்துட்டாங்க. பட் கட்சி பெருவாரியாக ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் திரும்ப பவானிபூர்லேயே வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தவருக்கு வந்து வாபஸ் வாங்கிட்டாரு, பதவியை ராஜினாமா பண்ணோன்னா மம்தா அங்கே நின்னாங்க. இப்போ பார்த்தா 2 இடத்துலையும் நாங்கள் அவங்கள எதிர்த்து நிற்போன்னு சுவேந்து அதிகாரியை நிற்க வைக்கிறாங்க. பார்ப்போம், இந்த முறை நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு மம்தா வந்து ஆனால் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த டைம் தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சார் வேணாம் சார்லாம் பேசியிருக்காங்க. ஆமாம், அந்த கோர்ட்லாம் போட்டுட்டு அங்கே வக்கீலாகவே ஆஜராயிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபியும் மேற்கு வங்கத்தில் ரொம்ப குறியாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஸ்ஸாமில் வந்து நம்ம வேலை பார்க்கணும்னு இல்லை, காங்கிரஸே நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கங்கிற ரேஞ்சில் தான் பிஜேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹிமந்தா பிஸ்வா ஒரு 10 வருஷமா பிஜேபி ஆட்சி இருந்தா கூட, அங்க அதிருப்தி இருந்தா கூட, காங்கிரஸ்ல உள்ள இந்த கோஷ்டி பூசல்னால கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அங்க மட்டும் தானா? கேரளா என்ன சொல்றது? கேரளாலையும் அப்படிதான் இருக்கு. யாரு முதல்வர் ஜெயிச்சாதான் முதல்வர், அதுக்கு முன்னாடியே யாரு முதல்வர் வேட்பாளருங்கிறதுல ஒரு போட்டி போயிட்டு இருக்கிறதுனால பினராயி விஜயனும் கொஞ்சம் அதாவது ஒரு கம்யூனிஸ்டா இருந்தா கூட நம்ம சில விளம்பரங்கள்லாம் பண்ணி ஆகணுங்கிறதுனால அவரும் வந்து பல விளம்பரங்கள்லையும் பண்ணிட்டு இருக்காரு. நடிகர்கள், கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரியான விளம்பரங்கள்லையும் ஈடுபடுறாரு. ஸோ 3வது முறையா ஆட்சியை தக்க வச்சுப்பாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ வரையும். ஆனா அது காங்கிரஸ் கையில தான் இருக்கு. பார்ப்போம், கடைசி நேரத்துல கோஷ்டி பூசல்னால ஆட்சியை கோட்டை விட்டுறாங்க. கான்பிடண்டா இருக்கலாம் பினராயி விஜயன். ஆமா, அது ஒண்ணுதான் அவர் கான்பிடண்டா இருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, அவங்களுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமா, கதர் சட்டையை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்கு. நேத்து கூட ஒரிசால அந்த நாடாளுமன்ற மேலவைக்கான தேர்தல், ராஜ்யசபா தேர்தலில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரை இப்ப கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க. இப்படிதான் இருக்கு பல இடத்துல. அதானே காங்கிரஸ். இப்படி பண்ணாதானேங்க காங்கிரஸ். இது வரைக்கும் உடைச்ச பர்னிச்சர்லாம் 10வது போல இருக்கு அமெரிக்காவுக்கு. அடுத்து கியூபா மேல குறி வச்சிருக்காங்க.
என்ன விலை கொடுத்தாவது என்ன செஞ்சாவது கியூபாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம், அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு கௌரவம்லாம் பேசிட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப். ஏற்கனவே ஈரான்ல பயணமா அடி வாங்கிட்டு இருக்கு அமெரிக்கா. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட கடைசியில இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவா எந்த நாடும் வர மாதிரி தெரியல. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல கடக்கிறதுக்காக உதவி பண்ணுன்னு கேக்குறாங்க, அது கூட எந்த நாடு வர மாதிரி தெரியல. ஆமா, ஒரு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத நிலையில தான் இருக்காங்க அமெரிக்கா. அது இல்லாம டொனால்டு ட்ரம்ப்பே சொல்றாரு, ஈரான் இப்படி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது என்கிட்ட யாருமே சொல்லலைங்கிறாரு அவரு. அதுதான் நைட்ல எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு காலையில எந்திரிச்சோன்னா ஒரு கையெழுத்து போட்டு முடிவு எடுத்துறாரு. அதுக்கப்புறம் உள்ள பின் விளைவுகளை பத்தி அவர் யோசிக்கிறதே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட அந்த கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கமிஷன் ஒன்று அமெரிக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜகவோட தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸும் அதே மாதிரி நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸோட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இந்த இவங்க 2 பேரும் ஆர்எஸ்எஸும் ராவும் சேர்ந்து இந்தியாவில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்குள்ளே தலையிடுறாங்க. ஒரு மத சுதந்திரமே இல்லாத சூழல் இருக்குது, அதனால் இது 2ஐயும் பேன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையெல்லாம் அவங்க ரிப்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வெளியாகி இப்போ ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு தான் அவங்க சொல்கிறது, இதுக்கு மட்டும் ட்ரம்ப் சொல்கிறது கரெக்டு, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறதுன்னு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜி இருந்த போதே அவர் மகாத்மா காந்தி கொலைக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் பேன் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இன்னமுமே அவங்க மதத்தை வந்து மத சுதந்திரத்தில் தலையிட்டு தான் இருக்காங்க, பேன் பண்ணணும் ஆர்எஸ்எஸ்ன்னு அவங்களும் கிளம்பியிருக்காங்க. இது வரைக்கும் பிரதமர் மோடி அமெரிக்கா பற்றி வாய் தந்ததே இல்லை, முதல் முறையாக பேச வச்சிருவாங்க போல தெரியுது. அமெரிக்காவுக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க. யாரை பேச வச்சிருக்காங்கன்னா, வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் தான் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீங்க முதல்ல உங்க நாட்டில் இந்துக்களோட கோயில் தாக்கப்படுது, அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு, அதை முதல்ல பாருங்க, அங்க மத சுதந்திரம் இருக்காங்க, இங்க எங்க நாட்டில் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு பதில் தான் அது சொல்லியிருக்காங்க. கோவப்படாத மனுஷனே கோவப்படுத்தி இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு வரி போட்டிருக்காங்க, அப்புறம் கூட கோவப்பட்டாங்களா இவங்க? ஆர்எஸ்எஸ் மேல கை வச்சா சும்மா இருப்பாங்களா? அதுதானே வர்கீஸ். அதுக்கு கூட ஜி பேசல பாருங்க, அங்க இருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் பேசி பார்க்கலாம்னு பேசி தொடர்ந்து பேன் பண்ணிட்டு அப்புறம் 56 இன்ச். ஆமா, ஈரான் போர் பல நாடுகள்லையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் வந்து லெபனான் ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க, ஈரான் சில அரபு நாடுகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஈரான்ல இருந்து இஸ்லாமிக் நேஷன்ஸ், அதாவது இஸ்லாமிய நாடுகள்லாம் எங்களுக்கு ஏன் துணை நிற்க மாட்டேங்கிறீங்க, நபிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இஸ்லாமியன் கஷ்டப்படும் போது அழுதுட்டு இருக்கும் போது அவனுக்கு துணை நிற்காதவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் அப்படி வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாக்கும் போது நாங்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் பேசுறது இன்னும் வேதனையாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் ஈரானோட அந்த இராணுவம் வந்து நெதன்யாஹூ உயிரோடு இருக்காராங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவருக்கு 6 விரல் இருக்குது, அவர் பேசுகிறதும் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இது வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு நெதன்யாஹூவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப ஒரு வீடியோ காஃபிலாம் குடிக்கிற மாதிரி வெளியிட்டிருந்தாரு. அதில் 5 விரல் இருக்கா? அதில் 5 விரல் இருக்குது, பட் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, காஃபி கப்பே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னா, இப்போ அங்கே உள்ள அந்த இஸ்ரேல் மக்களோட அவர் பேசுகிற மாதிரி இன்னொரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலே அவர் உயிரோட தான் இருக்காருன்னு இந்த வீடியோவை இஸ்ரேல் பரப்பிட்டு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வார், இன்னொரு பக்கம் ஈரானை சுற்றி வார், அரபு நாடுகளே இப்போ அந்த வார்க்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நேற்று வந்து ஆப்கானிஸ்தானோட தலைநகர் அந்த காபூலில் ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 400 பேர் இறந்து போயிருக்காங்க, 250 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 400 பேரும் கிட்டத்தட்ட நோயாளிகள்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் தாக்கவே இல்லைன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் தீவிரவாத குழுக்கள் மேலே மட்டும்தான் தாக்குதல் நடத்தணும், அவங்க மேலே தாக்குதல் நடத்தணும் இவங்க சொல்கிறாங்க. இது இன்னொரு பெரிய பிரச்சனையாக போகுதுதான் தெரியுது. உலகம் முழுக்க ஒரு அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. இது எப்போ இந்த பூமி அமைதி திரும்பவும் நமக்கு தெரியல. ஏதாச்சும் ஏவுகணையை இந்த பக்கம் திருப்பி விட்டுடாத தெய்வமே, பூரா பயிலும் வீடு பூரா பெட்ரோல் நிரப்பி வச்சிருக்காங்க தெய்வமே அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட சொல்றாங்க இந்திய மக்கள். எதுக்குப்பா இந்த சர்பத் விலை ஏத்துறீங்க? பேப்பர் பார்க்கலையா, கேஸ் விலை 50 ரூபா ஏறிடுச்சான். வெற்றிகரமாக 2வது வாரமாமா? அப்படியா? எந்த படமா? கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி 2 வாரம் மேலாச்சு, இன்னும் வரல மாமான்னு போடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா பஸ்ல ஜன்னல் சீட் கிடைச்சது. சூரியன் சொல்லுதான் வாடி வான்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நடத்தின ஒரு நிகழ்ச்சியிலேயே
அந்த கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கே பாதுகாப்பு சூழல் உருவாக்கிறாங்க அங்கே பேசின தலைவர்கள். அதனால தலைவர்களான்னு சொல்றது நமக்கு இதில் வெக்கமாக தான் இருக்கு நமக்கு சொல்றதுக்கு. ஏன்னா வந்து முன்னாள் அமைச்சருங்கிறாங்க, ஒருத்தர் எம்பிங்கிறாங்க, ஒருத்தர் எம்எல்ஏங்கிறாங்க. இதெல்லாம் இவங்க தான் திருப்பி வர போறாங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாய்க்கொழுப்பு தான் அதிகமா இருக்கு. எதுக்கு அந்த கூட்டத்தை இப்போ கூட்டணும்னு நமக்கு தெரியல. எவ்வளவு கண்ணியத்தோட பேசணுமோ அதெல்லாம் கண்ணியம் தவறி தான் பேசியிருக்காங்க. ஸோ வாய்க்கொழுப்பு அப்படிங்கிற விருதை. ஆமா, இது யாரு தலைவர்? எடப்பாடி தானே இந்த 2 பேருக்கும் தலைவர். அதனால எடப்பாடி பழனிசாமி, CV சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் 3 பேர் கொடுத்து விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.